கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபிக்காத ஒருவன் தேவ சித்தத்தை செய்யவே முடியாது. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே வானில் முழங்கிடுவே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, நெஞ்சம் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, நெஞ்சம் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். உங்க சித்தத்தின்படியே எங்களை நடத்தும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்றைக்கு உங்களோடு நான் பேசுகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு தேவ சித்தம். என்னது? தேவ சித்தம். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்ப்பது தேவ சித்தத்தை. நம்ம ஒவ்வொருக்கிட்டையும் ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஆமீன். என்கிட்ட ஆண்டவர் தேவ சித்தத்தை எதிர்பார்த்துட்டு உங்ககிட்ட உன் இஷ்டத்தை செய்யின்னு சொல்லுவாரா? இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லாரிடத்திலும் எதிர்பார்ப்பது என்ன? தேவ சித்தம். நீ தேவ சித்தம் செய்வியா? என் விருப்பப்படி வாழ்வியா? நான் விரும்புகிறபடி பெரிய காரியம் செய்வியா? நம்ம ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது தேவ சித்தம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் செய்வது சுய சித்தம். என்னது? நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறோம்? சுய சித்தம். ஏனென்றால் தேவ சித்தம் செய்கிறவர்கள் சுய சித்தம் செய்ய முடியாது. தேவ சித்தம், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. அது ரெண்டும் அலைன் ஆகவே ஆகாது. ஆமீன். நாம் நம்முடைய காரியங்கள், சில காரியங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்காக இருக்கும், போக போக ஆண்டு அது தனக்காக மாற்றிடுவார். படிப்பு, நீங்கள் படிக்கிறது உங்களுக்காக படிப்பீங்க. அது ஆண்டவர், நீ படி மகனே, படி படி, நல்லா படி, நல்லா படி, இரவு பகலாக படி அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் வரும்பொழுது தனக்காக மாற்றிடுவார். சில நேரத்தில் நீங்கள் சம்பாதிப்பீங்க, நல்லா சம்பாதி, கிங் ஆஃப் குளோரி இருக்குது, நல்லா சம்பாதி, எவ்வளோ வேணாலும் சம்பாதி. ஓகே, சர்ச்சுக்கு வராமல் போய் சம்பாதிக்கிறியா? சம்பாதி, நல்லது, நீ சம்பாதி, ஓவர் டைமாக சம்பாதிக்கியா? சம்பாதி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அது இங்கே பேசும்போது அது கேட்காது. நீங்கள் எங்கேயாவது போவீங்க, அங்கே அந்த ஊழியக்கார் உங்கள் தலைமையில் கையை வச்சு சொல்லுவார், நல்ல ஊழியக்காராக இருந்தால், மகனே உன் ஆலயத்திற்கு நிறைய தேவை இருக்குது, நீ உன் ஆலயத்திற்கு செய்ய வேண்டியதை செய்ய அப்படின்னுவார். அப்போது நீங்கள் செய்வீங்க. பிரைஸ் தி லார்ட். சரியா? சில நேரத்தில் ஆண்டவர், நான் தேவ சித்தத்தின் படி தான் சிங்கப்பூருக்கு வந்தேன். நான் ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் போக சொன்னார், ஆகவே தான் நான் வந்தேன். சிலர் நீங்கள் பணம் சம்பாதிக்க இங்கே வந்திருப்பீங்க, நீ வா, நீ அங்கே போனால் தான் ரட்சிக்கப்படுவ. என்ன? நீ சிங்கப்பூர் போனால் தான் ரட்சிக்கப்படுவ. நீ போ, அங்கே முதல்ல அந்த ஏஜென்ட் நல்லா தான் சொல்லுவான்,
அவன் உனக்கு நல்லா உனக்கு ஆசை காட்டுவான். நீ அப்படி ஆயிடுவே, இப்படி ஆயிடுவே, உனக்கு அப்படி வேலை காத்துட்ருக்கு, ஜென்ரல் மேனேஜரே உன்னை வாசலில் வந்து கூப்பிட்டு போவாருன்னு அப்படி தான் கூப்பிடுவான். அதுக்கப்புறம் இங்கே வந்தால் எங்கேயோ ஒரு கண்டெய்னரில் போய் போட்டு அடைச்சி 3 நாளைக்கு உனக்கு சாப்பாடு தண்ணி தராமல் வச்சுருந்து, அதுக்கப்புறம் நீ அந்த கண்டெய்னரில் ஆண்டவரே சிறைச்சாலையின் கதவை திறந்தீரே அப்படின்னு நீ ஜெபிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டுடுவேன். பிரைஸ் தி லார்ட். அதான் இந்தியாவில் நீங்கள் ஆடின ஆட்டம் என்ன, ஓடின ஓட்டம் என்ன, நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களை ரட்சித்து தங்க கம்பியாக இருக்கிறீங்க. பையனை குறித்து அம்மா அவ்வளோ பயந்தாங்க. இப்போது அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அம்மா நல்லா இருக்கியாம்மா, சாப்பிட்டியா? இந்தியாவில் இருக்கும்போது அந்த வார்த்தையெல்லாம் உன் வாயில் வரவே வராத. காசு தரியா இல்லையா, இல்லாட்ட பாத்திரத்தை உடைப்பேனுவேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ தேவ சித்தம் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமீன். நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா, என்கிட்ட ஆண்டவர் தேவ சித்தத்தை எதிர்பார்க்கல அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியவே முடியாது. ஒவ்வொரு இடத்திலும் தேவ சித்தம் எதிர்பார்க்கிறார். ஆனால் தேவ சித்தம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். தேவ சித்தம் ஈஸியாக இருக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். படிக்கிறது கஷ்டம் தானே என்ன? ஆனால் படித்தால் எவ்வளோ ஆசீர்வாதம். படிக்கிறது கஷ்டம், படித்தால் எவ்வளவு ஆசீர்வாதம். கீழ்ப்படிகிறது கஷ்டம், கீழ்ப்படிந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம். ஸோ இன்றைக்கு இந்த தேவ சித்தத்தினுடைய மேன்மையை உங்கள் மத்தியில் நான் வைக்க போகிறேன். ஸோ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவம் சித்தம் செய்கிறவர்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த தேவ சித்தம் செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கும் பொழுதே அவரவருடைய தாளந்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்ன, இப்போ ஆண்டவர் வந்து நல்ல ஆண்டவர் ரொம்ப நல்லவர். என்னை ஆண்டவர் மிஷினரியாக கூப்பிடலை. எங்கேயாவது ஒரு வடநாட்டில் ஏதாவது ஒரு ட்ரைப்ஸ் மத்தியில் என்னை மிஷினரியாக கூப்பிட்டுருந்தா ஏசப்பா நான் என்ன ஆகிருப்பேனோ தெரியாது. என்ன கோட்டு போட்டிருக்க முடியும்னு நினைக்கிங்க? ஐயோ ஐயோ, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். ஆண்டவரே தேங்க்யூ, இனியும் போயிட எங்கேயாவது போயிட சொல்லிடாதீங்க. சரியா? மிஷினரி ஊழியம் பயங்கர தியாகம், பயங்கர தியாகம். சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது. ஒரு முறை ஒரு மிஷினரியை குறித்து பேசும் பொழுது அவர் சொன்னார், சாக்கடையில் போகிற தண்ணியை எடுத்து குடிச்சிருக்கிறாங்க. தண்ணி தாகம், தண்ணி இல்லை. என்ன, ஐயோ மிஷினரிகள் அவங்க கால்கள் கழுவப்பட வேண்டிய ஒன்று. பிரைஸ் தி லார்ட். ஸோ மிஷினரிகள். ஸோ அந்த ஊழியத்துக்கு நிச்சயமாக இங்கே இருக்கிற யாரையாவது ஆண்டவர் அழைப்பாரா எனக்கு தெரியலை. ஒருவேளை நம்மளை கொண்டு போய் அழைச்சா அந்த மிஷினரி ஊழியமே கெட்டு போயிடும். ஸோ அதனால் ஆண்டவர், நீ மகனே நீ போயிடாத, நீ வந்துடாத சொல்லி நம்ம நல்ல இடத்துல ஏர் கண்டிஷன் ரூமில் நீ பிரசங்கத்தை கேளு, பாதி தூக்கத்தில் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த 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 நிலைமையில் நம்மளை வைத்திருக்கிறார். ஸோ அந்த கிருபை தேவ சித்தம் என்பது அவருடைய உள்ளத்தினுடைய அந்த உரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை வைத்து தான் வெளிப்படும். ஸோ சிலருக்கு வந்து தேவ சித்தம் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஏன்னா அவங்க எதையும் தாங்கும் உள்ளம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இல்லாட்டால் ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருப்பாங்க. இந்த தேவ சித்தமே தேவனை எந்த அளவு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ சிலருடைய வாழ்க்கையில் வந்து தேவ சித்தம் ரொம்ப பெருசாக இருக்காது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் உன்னால் செய்ய முடியாது. உன்னுடைய அந்த குவாலிட்டி, உன்னுடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருக்கும். ஸோ அதை ஆண்டவர் புரிந்து கொள்வார். ஆகவே தான் எல்லாருக்கும் ஆண்டவர் பெரிய ஊழியங்களை தர்றதில்லை. ஏன்னா அந்த பெரிய ஊழியங்கள் வரும்பொழுது நிறைய பிரச்சனை வரும், நிறைய ஆசீர்வாதம் வரும். அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். ஹேண்டில் பண்ண தெரியணும். கடைசியில் பெரிய ஊழியத்தை தந்து ஆத்துமாவை நீ இழந்து போயிடக்கூடாது. ஸோ அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு வரம்பை வைத்திருக்கிறார். இந்த அளவு தான் நீ செய்வே, இதுக்கு மேலே உன்னை உயர்த்தினா நீ அந்தி கிறிஸ்துவாக மாறிடுவே, இதுக்கு மேலே உன்னை உயர்த்தினா நீ தவறான காரியங்களை செய்வே. அப்போ எல்லாமே அந்த தேவ சித்தத்தின் அடிப்படையில் தான். ஈவன் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கூட தேவ சித்தத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். உனக்கு சிலருக்கு வந்து ஏன் ஒருத்தனுக்கு ஆண்டவர் 5 தாலந்தை கொடுத்தார்? அவனுடைய ஆசீர்வாதம், அவனால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன் ஒருத்தனுக்கு ஒரே ஒரு தாளந்து கொடுத்து அதையும் அவன் கண்டிக்கிறார்? அவ்வளோதான் அவனுடைய காரியங்கள். ஸோ இன்றைக்கு தேவ சித்தம்
உங்கள் லைஃப்பில் கிரியை செய்யணும் அப்படின்னாலே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த தேவ சித்தத்தை நாம் செய்ய மாட்டோம். இந்த தேவ சித்தம் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத லூக்கா 22:42 நம்ம பார்க்கலாம். இந்த தேவ சித்தம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். தேவ சித்தத்தினுடைய மிக ஒரு கடினமான, இல்லாவிட்டால் மிக நேர்த்தியாய் ஆண்டவர் அந்த தேவ சித்தத்தை குறித்து இந்த இடத்துல ஜெபிக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட போறார். ஆண்டவருக்கு தெரியுது ரொம்ப கஷ்டம், பயங்கர பாடு, பயங்கர நிந்தை, வேதனை, அவமானம், இதெல்லாம் ஆண்டவருக்கு வரப்போகுது. இந்த உன்னதமான இந்த பணிக்காக தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஒரு கேப்ரியல் தூதனை அனுப்பலை. அனுப்பியிருந்தா கேப்ரியல் தூதன் இறங்கி வந்திருப்பார், ஆனால் ஃபெயிலாக இருப்பார். கேப்ரியல் தூதன் என்ன செய்திருப்பார்? தோத்து போயிருப்பார். ஏன்னா இந்த இடத்துல ஆண்டவர் தேவகுமாரனாய் அதாவது தெய்வீகத்தில் தேவ சித்தத்தை செய்யலை, ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் தேவ சித்தத்தை செய்கிறார். ஆமென். ரொம்ப கடினம். தேவதூதர்கள் அந்த மகிமையில் அவர்கள் பலன் உள்ளவர்கள். ஆனால் அந்த மகிமை எடுக்கப்பட்டு ஒரு சாதாரண மனிதனாய் இந்த பாடில் போகணும் அப்படின்னா பிதாவானவர் மேலே ஒரு அளவற்ற ஒரு அன்பு இருக்கணும். அளவற்ற ஒரு அன்பு. அடுத்து மனிதர்கள் மேல் அளவற்ற ஒரு அன்பு. 2 விதத்தில் ஆண்டவர் பாதிக்கப்படுறார். ஒன்று, பிதாவே நான் திரும்பி வந்துடுறேன், போயிடலாம். இன்னொரு பக்கம், இந்த மனு குலத்துக்கு நான் என்ன செய்வேன்? என்ன இந்த மனு குலத்துக்கு நான் என்ன செய்வேன்? ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றலை அப்படின்னா யார் நிறைவேற்றியிருப்பா? பிதாவின் ஒரே பேரான குமாரனே அதை நிறைவேற்றலைன்னா யார் நிறைவேற்றுவார்? ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் மிகுந்த பாதிக்கப்பட்டு வேதனையின் மத்தியில தான் கதறுகிறார். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். மத்தேயு 26:42 அவர் சொல்றாரு, மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனாலும் உங்க சித்தத்தின்படி ஆகட்டும், உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். பிதாவானவர் ஒரு அளவற்ற கிருபையை கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த கடினமான அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்க ஆயத்தமாகிறார். மனதை செட் பண்ணிக்கிறார். பிதாவானவருக்கு சித்தம் இது, இதில் நான் போய் தான் ஆகணும். இந்த கண்ணீர் இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதை அல்ல. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி தேவ சித்தம் ஆசீர்வாதமாய் மட்டும் இருக்கும் என்று நினைக்க முடியாது. தேவ சித்தம் உபத்திரம் நிறைந்ததாக இருக்கும். ஆமென். நம்மளால் தாங்க முடியாத துயரம் உள்ளதாக இருக்கும், அவமானம் உள்ளதாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை செய்தார். இன்றைக்கு நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, ஊழியத்தில் தேவ சித்தத்தை செய்வதை எப்பொழுதும் மனதில் வையுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து என்று சொல்ல முடியாது, எப்பொழுது இந்த தேவ சித்தம் இதெல்லாம் குறித்து நான் அறிந்தேனோ, தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்குது, அதை தான் நம்ம செய்யணும்னு அறிந்தேனோ, அன்றையில இருந்து நான் இந்த ஜெபத்தை சின்சியராக நான் செய்கிறேன். சுவாமி, நான் என் வாழ்விலே உங்கள் சித்தத்தை மட்டும்தான் நான் செய்யணும், உங்கள் சித்தத்தை மட்டும்தான் நான் செய்யணும். இந்த தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை தேவன் தான் என்னிலே உருவாக்கினார். ஆகவே நான் எதை செய்தாலும் தேவ சித்தமாக இருக்கணும் என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பேன், ரொம்ப அர்ப்பணிப்பேன், ரொம்ப ஜெபிப்பேன். எதை குறித்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் தேவ சித்தம் நடக்கணும். ஒருவேளை நான் தவறான ஒரு பாதையில் போனாலும் சுவாமி என்னை திருத்தி கொண்டு வாருன்னு சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனால், நான் பண்ணியிருக்கிற ஜெபம்
ஆண்டவரே, நான் தேவ சித்தம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு கூட நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஜெபம் பண்ணுறேன். நான் தேவ சித்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றது இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதை விட நான் செத்து மடிவது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நான் அறிந்து என் ஜெபத்தில் அடிக்கடி அப்படி நான் சொல்வது உண்டு. நான் ஒருவேளை உங்கள் சித்தத்தை செய்யலைன்னா நான் உயிரோடு இருக்க நான் விரும்பலை. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். தேவ சித்தம் செய்யாத ஒரு ஊழியனாய், தேவ சித்தம் செய்யாத ஒரு மனுஷனா நான் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லி என்னுடைய இளம் வயதிலிருந்து நான் ஜெபிக்கிறேன். என்னால் தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். பரலோக தேவன் உங்களை பார்த்து நிற்கிறார், என் சித்தத்தை நீ செய்வாயா என்ன. ஸோ ஆகவே தான் நான் எதை செய்யும் பொழுது, ஈவன் பேசும் பொழுது கூட நான் பேசுகிற வார்த்தை அந்த தேவ சித்தம் என்கிற அந்த அந்த வட்டத்துக்குள் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கவனமாக இருப்பேன். நான் கேட்கிற வார்த்தை கூட தேவ சித்தத்தின் வட்டத்தில் இருக்கா. சில நேரத்தில் கோபப்பட்டு பேசுகிறோம், சில நேரத்தில் அவசரப்பட்டு பேசுகிறோம், உண்டு, இல்லைன்னு சொல்லலை, அது தவறு செய்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாமே உங்கள் சித்தத்துக்குள்ளே தான் இருக்கணும். ஆமீன். அப்படி நான் சொல்கிறதுனால நான் யாரை பற்றியும் தவறாய் நான் பேச மாட்டேன், யாரை பற்றியும் நான் குறை சொல்ல மாட்டேன், யாரை பற்றியும் நான் வீணாய் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் அந்த பீடத்திலேருந்து நான் பேசுகிறேன், எனக்குன்னு ஒரு வட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். ஏன்னா நான் எதை செய்தாலும் தேவ சித்தத்தின் மத்தியில் தான் நான் இருக்கணும். ஏன்னா அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். நான் தேவ சித்தத்தை செய்கிறதுனாலே மனிதர்கள் என்னை பகைக்கிறார்களா? பரவாயில்ல, ஐ கேன் டேக் இட். நான் தேவ சித்தம் செய்கிறதுனாலே மனிதர்கள் என்னை ஒதுக்குகிறார்களா? பரவாயில்ல, அதை நான் அனுபவித்துக் கொள்கிறேன். நான் தேவ சித்தம் செய்கிறதுனாலே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறையுதா? பரவாயில்ல, எனக்கு தேவை தேவ சித்தம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தேவை தேவ சித்தம். ஏன்னா ஒரு நாள் வரும் பொழுது மனிதர்கள் நம்மை நியாயம் தீர்க்க போவதில்லை, தேவன் தான் நியாயம் தீர்க்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் நான் ரொம்ப வீண் செலவு கூட பண்ண மாட்டேன். என்னுடைய பணம் ரொம்ப ஆடம்பரமாய் ரொம்ப இஷ்டத்திற்கு நான் ஒரு நாள் செலவு பண்ண விரும்பினதில்லை. மொத்தத்தில் நான் செலவே பண்ண மாட்டேன். நான் பண்ணுற ஒரே செலவு பெட்ரோல். காருக்கு பெட்ரோல் போடாமல் கார் போகாது. ஸோ அதுக்காக பெட்ரோல். சரி, அடுத்து என்னை சந்திக்க வருகிற ஊழியர்களுக்கு கொடுக்குற காணிக்கைகள். மற்றபடி என்னை எங்கேயுமே பார்க்க முடியாது. உடனே வீட்டில் பார்க்கலாம், அல்லது சர்ச்சில் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். மற்றபடி எந்த ஒரு ஷாப்பிங் சென்டரில் எப்போவாவது இந்த பிள்ளைகளோடு போவேன். எங்கேயாவது ஷாப்பிங் சென்டரில் போய் பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கே, இந்த ட்ரெஸ் வாங்கி போடுவோம், இந்த ஷூ போடுவோம், அப்படியெல்லாம் அந்த எண்ணெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் இதெல்லாம் போடணுமேன்றதுக்காக போடுறேன். பிரைஸ் தி லார்ட். சரியா? ஸோ தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஆண்டவர் தேவ சித்தத்தை குறித்து ரொம்ப அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்காத ஒருவன் தேவ சித்தத்தை செய்யவே முடியாது. உங்கள் லைஃப்பில் ஜெபம் இல்லை அப்படின்னா, ஏசாமி ஏன் இரத்த வியர்வை சிந்தி ஜெபிக்கிறார்? தேவ சித்தத்தை நிறைவேற்ற. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் இல்லாதவர்கள் தேவ சித்தத்தை பொதுவாய் செய்ய மாட்டார்கள். சிலர் இல்லாட்டா வசனம் ஜெபம் இல்லாதவர்கள் சிலர் ஜெபிக்க மாட்டாங்க, ஆனால் வசனத்தில் வேரூன்றி நிற்பாங்க. அவர்களால் தேவ சித்தம் செய்ய முடியும். ஆனாலும் அந்த ஜெபமும் வேதமும் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். ஜெபமும் இல்லை, உனக்கு வேதமும் இல்லை அப்படின்னா பொதுவாய் யூ வில் ஃபெயில் இன் டூயிங் காட்ஸ் வில் இன் யுவர் லைஃப். ஆமீன். அடுத்து யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. சமாரியா ஸ்திரீயோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு பசியாக இருந்தது. சீஷர்கள் அவருக்கு ஆகாரம் கொண்டு வராங்க. அப்போது சீஷர்கள் சொல்கிறாங்க, ஐயா போஜனம் பண்ணுங்க. அப்போ இயேசு சுவாமி சொல்கிறாரு, என்னை அனுப்பியவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. நம்முடைய சாப்பாடு நமக்கு எண்ணத்தை எல்லாம் கொடுக்குது. நம்முடைய சாப்பாடு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது, பசியை தீர்க்குது, களைப்பை தீர்க்குது, நல்ல பலத்தை கொடுக்குது, சிலரை வளர பண்ணுகிறது. சாகிற வரைக்கும் வளர்கிற ஒரு மிருகம் முதலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முதலை அது என்ன செய்யுமா, சாகிற வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்குமா.
நம்மளை ஆண்டவர் அப்படி வளர்க்கல. ஆனால் சிலர் சைடில் வளர்க்குறாங்க, சாகிற வரை வளர்கிறாங்க. மேலே இல்லை, சைடில்னு வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த வேஸ்ட் சைஸ் மாறிடுது. அது நம்ம பிரதர்ஸுக்கு ரொம்ப அதிகம், வேறு எங்கேயும் வளராது, நடுவில் மட்டும் அது வளர்ந்துட்டே இருக்குது. சரியா, நானும் குறைஞ்சிடும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரியா. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய போஜனம் உன்னுடைய வளர்ச்சிக்கு, உனக்கு நல்ல பலத்தை கொடுப்பதற்கு, நல்ல ருசியை கொடுப்பதற்கு எப்படி போஜனம் இருக்கோ அதே மாதிரி தேவ சித்தமும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஹல்லேலூயா. நல்ல பலத்தை கொடுக்கும், நல்ல சுகத்தை கொடுக்கும். நீங்கள் தேவ சித்தத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களை அறியாமல் உங்கள் ஆத்துமா தேவ பலனால் நிரம்பி இருக்கும். ஆமென். தேவ சித்தத்தை செய்தா, தேவ சித்தத்தை நீங்கள் செய்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. மனசில் ஒரு தெய்வீக அமைதி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தம், இந்த தேவ சித்தத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் ஏரோப்ளேன். ஊருக்கு போவீங்க பாருங்க, அப்போ அது அப்படியே சில நேரத்தில் கட 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 கடன்னு ஆடும் பாருங்க. அப்போ மனசில் ஒரு அமைதி, சுவாமி நான் வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். அது தேவ சித்தம் செய்கிற ஆட்களுக்கு ஒரு சமாதானமாக இருக்கும். சரியா, ஆண்டவரே கீழே இறங்கினா குடும்பத்தை பார்க்குறேன், இல்லாட்டா அங்கே வரேன் ஆண்டவரே, தேவ சித்தம், எத்தனை மகிழ்ச்சி, உம்மை பார்க்க போகிறேன் ஆண்டவரே. அப்படி சந்தோஷமாக ஜெபம் பண்ண முடியுது. ஐயோ இருதயத்தை பிடிச்சிட்டு. தேவ சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வ பலன் இருக்கும். ஆமீன். ஒரு தேவ பலன் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நான் தேவ சித்தத்தை செய்கிறேன். ஏசாமி ஒரு பக்கம் அடிக்கப்பட்டாலும், ஒரு பக்கம் அவர் துன்பப்படுத்தப்பட்டாலும், இன்னொரு புறம் பிதாவே உம்முடைய சித்தத்தை நான் செய்வதற்காய் ஸ்தோத்திரம், பிதாவே உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஆகவே தான் துன்பத்தின் மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில் போகிற தேவ பிள்ளைகள் என்ன அழகான பாடல்களை ஏற்றுறாங்க. என்ன அழகான பாடல், காலத்தால் அழியாத பாடல்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்ற உபத்திரப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய பாடல். ஆமீன். அந்த உபத்திரவத்தின் மத்தியில் தான் அவள் பாடல்களை எழுதுவாங்க. தேவ சித்தம் ரொம்ப அற்புதமானது. நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவ சித்தம் ஒரு ஒரு கஷ்டமானதாக இருந்தாலும் மகிமையான ஒன்று, மகிமையான ஒன்று. தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஆபிரகாம் தன் மகனை அந்த பலிபீடத்தில் வைத்து கத்தியை ஓங்கும்பொழுது ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே பிள்ளைய எதுவும் பண்ணாத. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆபிரகாமை போற்றிட்டு இருக்கிறோம். அவர் மட்டும் அந்த குழந்தையை கொண்டு போய் ஒப்பு கொடுக்காம இருந்திருந்தா அவர் பேர் பைபிளில் இருந்திருக்குமோ இருந்திருக்காத யாருக்கு தெரியும். என்ன, ஆபிரகாம் யூ ஃபெயில்ட் மீ, ஆபிரகாமே நீ என்ன செய்யல, தேவ சித்தத்தை செய்யலன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் அந்த இஸ்ரவேல் சந்ததியே உருவாகாமல் போயிருந்திருக்கலாம். ஆபிரகாமுக்கு சாகிற வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, நான் தேவ சித்தம் செய்ய என் மகனை கூட நான் பலிபீடத்தில் வைத்தவன். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து ஜெபித்தா அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தராமல் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? எப்படி முடியும்? என்ன, ஆபிரகாம் ஆண்டவரே இதை செய்யணும், ஆண்டவர் செய்துதான் தீருவார். ஏன்னா அவர் சொன்னதை இவர் செய்தார், இவர் சொன்னதை அவர் செய்ய தான் வேணும். ஆமென் சொல்லலையே நீங்க? அல்லேலூயா. தேவ சித்தம் அத்தனை பவர்ஃபுல். ஆபிரகாம் என்ன சொன்னாலும் ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தெரியுமா, அன்னைக்கு பலிபீடத்தில் அந்த மகனை அவர் படுக்க வைத்து கொலை செய்ய போனது தான். தேவ சித்தத்தை நம்ம செய்துட்டோம்னா தேவன் எதையும் நமக்கு செய்வார். ஆமென், அல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிற உன்னை இந்த உலகத்தில் யாராலும் அழிக்க முடியாது, யாராலும் அழிக்க முடியாது. தேவ சித்தம் அத்தனை ஆசீர்வாதமானது. ஆனால் ஏனோ தெரியல, இந்த தேவ சித்தம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனால் நாம தான் அதை செய்ய மாட்டிருக்கோம். ஆமென். தேவ சித்தத்தை தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் ஆண்டவர் தர்றாரு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பேசுறாரு, வசனத்தின் மூலமாய் பேசுறாரு. ஆனால் நாம தான் தேவ சித்தத்தை செய்யாம போயிடுறோம். ரொம்ப வேதனை.
ரொம்ப வேதனை. ஆனால் தேவ சித்தம் அத்தனை மகிமையானது. சுவாமி உங்க சித்தத்தை நான் செய்யணும்னு சொல்லி தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு பாஸ்டர் வின்சென்ட் ஆசீர்வாதமா இருப்பது, உயர்த்தப்பட்டு இருப்பது தேவ சித்தத்தை செய்வதினால். ஆமென். தேவ சித்தத்தை செய்வதினால் எங்கு போனாலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாய் வைக்கிறார், மகிமையாய் வைக்கிறார். ஏனென்றால் நான் கண்ணீரோடு தேவ சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிப்பது. எந்த அளவுக்கு நான் ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்தேன் என்பது ஒருவேளை என்னுடைய காலங்கள் முடிந்த பிறகு, நான் ஆண்டவர் பக்கம் போய் சேர்ந்த பிறகு ஒருவேளை இந்த உலகம் பேசலாம். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் நான் தேவ சித்தத்தை செய்கிறபடினால், தேவ சித்தத்திற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறபடினால் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். மனசுல ஒரு தெய்வீக சமாதானம், மனசுல ஒரு தெய்வீக ஆறுதல். தெய்வ சித்தத்தை செய்யுங்க. ஆமென். தேவ சித்தம் தான் ரொம்ப முக்கியம். உன் ஜீவனை விட தேவ சித்தம் தான் முக்கியம். எதை செய்தாலும் நான் செய்யறது தேவ சித்தமா. ஒரு வார்த்தை பேசும் பொழுது, ஒரு காரியத்தை செய்ய ஆசைப்படும் பொழுது தேவ சித்தமா ஒரு கேள்வி கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். பேங்க்ல போய் பணத்தை போடலாமா, இல்லை பாஸ்டர் கையில் பணத்தை கொடுக்கலாமா? ஒரு கேள்வி கேளு. தேவ சித்தமா? அருமையான ஒரு வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் ஒருவனை தள்ளிட்டார். ஏன் ஆண்டவரை தள்ளினீங்க? அவன் ஏன் சித்தம் செய்யலப்பா, தான் சித்தத்தை செய்யறான். அவனை ராஜாவாய் நான் உயர்த்தினேன். அவன் ஆடுகளையும் மாடுகளையும் பணத்தையும் பொருளையும் அதை தான் பிடித்து கொண்டான். நான் தான் உன்னை ராஜாவாய் மாற்றினேன். நான் சொல்றதை செய்யறதுக்காக தான் நீ ராஜாவா இருக்கிற. நான் சொல்றதை நிறைவேற்றுவதற்காக தான் நீ தலைவனாய் இருக்கிறாய் என்பதை மறந்து தன் ஆசைகளை நிறைவேற்ற ஆரம்பித்தான். யாருக்கெல்லாம் தங்க ஆசைகளை நிறைவேற்றுகிற ஒரு 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 வல் ஒரு 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 பலவீனம் இருக்கிறதோ அவர்கள் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. இப்போ ஒருத்தர் திட்டணும்னு மனசுல எண்ணம் வருது. சிலருக்கு அது திட்டாமல் இருக்க முடியாது. அப்படியே கப்பான்னு திட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அழுதுட்டு இருப்பாங்க, நான் இப்படி பேசியிருக்கேன். தேவ சித்தம் செய்கிறவங்க திட்டக்கூட மாட்டாங்க. மனசில் வச்சுக்கணும், மனசில் வைக்கக்கூடாது. அதை மறந்துடணும். மன்னிக்க சொல்லுவார் ஆண்டவர், மன்னிச்சிடு. என்ன சிலர் பாருங்க, தாங்க சொல்கிறத சொல்லி முடித்த பிறகு தான் அவங்களுக்கே மூச்சு வரும். எல்லாத்தையும் பேசி நான் அந்த நினச்சிட்டேன், பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு டைம் கிடைக்காதா, என்கிட்ட அவர் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன இந்த மனைவி சொல்கிறாங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அன்னைக்கு அப்படி பேசிட்டார், அன்னைக்கு அப்படி பேசிட்டாரு. சரி, எனக்கும் நேரம் வரன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அன்னைக்கு வந்து மாட்டினார் பாருங்க, கொடுன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மனுஷன் பேசுவார், அவர் அப்படியே அசந்துட்டார். நான் என்ன வீரமாக பேசுகிறேன், அவர் அப்படியே அசந்துட்டார். ஏம்மா நீ என்ன கண்ணகி மாதிரி பேசுறியே, அவர் அப்படியே பயந்துட்டாரு. அதெல்லாம் தேவ சித்தம் இல்லை, அதெல்லாம் தேவ சித்தம் இல்லை. ஆமென். தேவ சித்தம்னா அப்படியே மன்னித்து மறப்பது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஈசாயின் குமாரனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் இருதயத்தை பார்த்து தான் தேவன் உங்களை உயர்த்துவது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் படிப்பை பார்த்தல்ல, உங்களுடைய திறமையை பார்த்தல்ல, உங்கள் இருதயம். உங்களுக்கு நல்ல இருதயம் இருந்தால், தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். இந்த தேவனுக்கு பிரியமான இருதயம் உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு நல்ல ஒரு முகத்தில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒளி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சிலதெல்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்கும், ஆனால் இருள் அடைஞ்சு கிடக்கும். அதில் மூர்க்கம் இருக்கும், வெறி இருக்கும், கோபம் இருக்கும், கலகம் இருக்கும். அந்த முகத்தில் அப்படி தான் இருக்கும். அழகாக இருக்கும், ஆனால் அந்த முகத்தை பார்க்க சகிக்காது.
சிலர் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாய். வசனம் என்னமா இருக்கு பாருங்க. என்ன, நீ வெள்ளையாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாய் அப்படி சொல்லலை. எப்படி இருக்கியா? கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கு. நல்ல நல்ல இருதயம், தேவனுக்கு ஏற்ற இருதயம் இருந்தால் நீ தான் அழகு. தேவனுக்கு ஏற்ற இருதயம் இல்லைன்னா உனக்கு மூக்கு 2 இன்ச்சஸ் நீளமாக இருந்தாலும் நோ யூஸ். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் தாவீதை ஏன் தனக்கு ஏற்றவன், என் ஜனத்தை அவன் சரியாய் ஆளுவான், ஜனத்துக்காக தன் ஜீவனை கொடுப்பான், சத்துருக்களை மேற்கொள்வான், பொறுப்பாய் இருப்பான், ஜனத்தை தேவன் பக்கம் திருப்புவான், ஆலயத்தை கட்டுவான், ஆராதனையை உருவாக்குவான். இதெல்லாம் தாவீது செய்தது. பிரைஸ் தி லார்ட். ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்க அவன் போறானே கோலியாத்தை கொல்வதற்காய். உருவின பட்டயத்தோடு தேவதூதன் நிற்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, என் குடும்பத்தை வெட்டு, இந்த ஜனங்கள், இந்த ஆடுகள் என்ன செய்தது, நான் தானே ஜனங்களை என்ன பண்ணினேன். என்ன? சோ தேவ சித்தத்தை செய்த தாவீது. தாவீதை குறித்து இன்னொரு வசனம் சொல்லுது, 36வது வசனம், அதே அதிகாரம் 36 13, அப்போஸ்தலர் 13:36. தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டு அவன் அழிவை கண்டான். தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தவன். இதுதான் நம்முடைய காலம். நம்முடைய காலத்தில் தேவ சித்தத்தை செய்வோமே ஆனால் தேவன் நமக்கு நற்சாட்சி கொடுப்பார். வேதத்தில் யாருக்கெல்லாம் தேவன் நற்சாட்சி கொடுத்தார்? தேவனுக்கு பிரியமான காணிக்கை போட்ட விதவையை ஆண்டவர் சொல்றாரு, இந்த விதவை நல்ல காணிக்கை போட்டா. என்ன? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்த மரியாளை பார்த்து சொல்றார், இவள் நல்ல பங்கை எடுத்துக்கொண்டாள். என்ன? சிலரை பார்த்து, மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உண்மை உத்தமமான ஊழியக்காரன். தேவனுக்கு சித்தமானதை செய்கிறவர்களை தான் தேவன் ஆசீர்வதித்து அவர்களை புகழுவார், புகழ்ந்துட்டே இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வரணும். இன்றைக்கு அநேகர் தேவ சித்தத்தை செய்யாதபடி தங்க சுய இஷ்டம், தங்க சுய விருப்பம், ஊழியத்தில் கூட தேவ சித்தத்தை செய்யாம நம்ம இஷ்டப்படி ஊழியம் செய்யலாம், நம்ம இஷ்டப்படி ஊழியத்தை நடத்தலாம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்லை, ஆனால் ஊழியக்காரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம். தேவ சித்தம் இல்லாத எந்த இடத்திலும் தேவன் இருப்பதே இல்லை. ஒரு சபையில தேவன் இருக்கணும்னா அந்த சபையில தேவ சித்தம் செய்யப்படணும். ஒரு குடும்பத்துல தேவன் இருக்கணும், அந்த குடும்பத்துல தேவ சித்தம் செய்யப்படணும். உனக்குள்ள ஆண்டவர் இருக்கணும்னா நீ ஆண்டவருடைய சித்தத்தை நீ செய்யணும். சரி, தேவ சித்தத்தை நம்ம படிப்படியாக நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். முதலாவதாக தேவ சித்தம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 2:4 வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீ ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். ஆமென். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படணும், மற்றவங்களும் ரட்சிக்கப்படணும், மற்றவங்கள ரட்சிப்புக்குள்ள நீ நடத்தணும். அது தேவனுக்கு பிரியமான ஒன்று. தயவு செய்து உங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ளுங்க. ஏனென்றால் ஆண்டவர் வரும் பொழுது ரட்சிக்கப்படாதவர்களை ஆண்டவர் தன்னோடு கூட கொண்டு போக மாட்டார். ரட்சிப்பை இழந்தவர்களையும் தேவன் கொண்டு போக மாட்டார். சில நேரத்தில் சில உபதேசங்கள், நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டா நீ பரலோகம் போயிடலாம், அப்படியெல்லாம் இல்லை. ரட்சிப்பு அனுதின ரட்சிப்பு. பிரைஸ் தி லார்ட். அனுதினமும் பாவம் மன்னிப்பு, அனுதினமும் நம்ம நிதானித்து ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்படுவது நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவ சித்தம். இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் லைஃப்ல ஆண்டவரை துதிக்கிற ஒரு மகளாய் நீங்க இருக்கணும். பாருங்க, சங்கீதத்துல கூட சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரை அண்டிக் கொள்வதே எனக்கு நலம். என்னவா? கர்த்தரை, தேவனை அண்டிக் கொள்வதே எனக்கு நலம். ஒரு தேவ பிள்ளை எல்லா நேரத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லலை அப்படின்னா நீங்க தேவ சித்தத்தை செய்யலை. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை தேவன் கொடுத்தது,
உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், உன் பிள்ளைக்காக ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லணும். உன் குடும்பத்துக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தேவனுக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை, ஜீவன், எல்லாவற்றிற்காக தேவனை ஸ்தோத்தரிப்பது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது ரொம்ப அவசியம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6 மற்றும் 7 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய அந்த ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, ஆண்டவருக்கு உன் தேவைகளை சொல்லு. அது தேவனுக்கு சித்தம்தான். அப்படி செய்யும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஸோ தேவனை துதிப்பது, அந்த துதித்தலோடு ஆண்டவருக்கு நம்முடைய தேவைகளை சொல்லுவது நல்லது. அடுத்து 12வது அதிகாரம் ரோமர் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீ முதல்ல ஸ்தோத்திரம் பண்ற, ஜெபம் பண்ற, அதெல்லாம் நல்லது. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் வருகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உன்னை தேவனுக்கு பிரியமான பலியாய் ஒப்புக்கொடு. என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்த உடனே ஆண்டவர் நம்ம அப்படியே ஒரு தெய்வீக சித்தத்தை செய்யும்படி கொண்டு போறதில்லை. நீ அனுதினமும் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ற, நல்ல வசனம் வாசிக்கிற, நல்ல ஜெபம் பண்ற, அப்போ நீ உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர்ந்து வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ உன்னை பலியாய் ஒப்புக்கொடு. என்ன, அதுதான் என்ன செய்ய வேண்டியதா? செய்யக்கூடிய புத்தி உள்ள ஒரு ஆராதனை. எடுத்த உடனே சிலருடைய லைஃப்ல ஆண்டவர் எடுத்த உடனே அவர்களை ஒரு விசேஷமான ஊழியத்துக்கு அழைச்சிடுவார். மோசேயை பவுலை அழைத்ததை போல, இல்லாட்டால் பெரிய காரியம் செய்ய. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில அவர்கள் ஆண்டவருக்குள் வளர்ந்து வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவர் நம்மை அர்ப்பணிக்க செய்வார். உங்களை அறியாமலே உங்கள் ஜெபத்தில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவரே அதை செய்கிறாருன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். உங்களை அறியாமலே சில ஜெபங்களை நீங்கள் ஏறெடுக்கலாம். இல்லாட்டால் உங்கள் ஜெபத்தில் உங்களை அறியாமலே சில சில பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஒருவேளை ஒரு அனாதை குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்கள் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ ஆண்டவர் உன்னை அந்த ஊழியத்தில் பயன்படுத்தும்படி உன்னை நடத்தலாம். ஒருவேளை ஒரு மிஷனரி ஊழியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு தாகம் இருக்குது, அதற்காக ஒரு எண்ணம் இருக்குது. உங்களை ஆண்டவர் அந்த ஊழியத்தை தாங்க, இல்லாவிட்டால் உங்களையே ஒரு மிஷனரியாய் ஆண்டவர் கொண்டு போக ஆண்டவர் உங்களை பலியாய் ஒப்பு கொடுக்க வைப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தில் உங்களுடைய தேவ சித்தம் மறைந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெபத்தில் மறைந்திருக்கும். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் நல்லா யோசித்தெல்லாம் ஜெபிக்காதீங்க. நல்ல ஆவியில் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தில் தேவ சித்தம் மறைந்திருக்கும். உங்களையே தெரியாமல் நீங்கள் உங்கள் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் ஜெபிப்பீங்க. அன்னாளுடைய ஜெபத்தில் அந்த தேவ சித்தம் மறைந்திருந்தது. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் நான் உங்களுடைய அந்த குழந்தையை உமக்கு கொடுக்குறேன். அவன் அறிந்து சொன்னாலோ அறியாமல் சொன்னாலோ தெரியலை. பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய எப்தா தன்னுடைய ஜெபத்தில் தேவனுக்கு என்று அவன் பலியிடபடி சொல்கிறான். ஆண்டவரே, என் வீட்டிலிருந்து எது வருதோ அதை நமக்கு கொடுத்துடுறேன். அப்போ அவனுக்கு கொடுக்குற ஒரு இருதயம், எதையும் கொடுக்குற ஒரு மனுஷன். உங்கள் ஜெபத்தில் தேவ சித்தம் மறைந்திருக்கும். ஆமேன். உங்கள் ஜெபத்தில் இல்லாட்டால் உங்கள் இருதயத்தில் ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களால் சும்மா இருக்கவே முடியாது. ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். அந்த பிரசங்கம் வரும்பொழுது சில வசனங்களை பேசும் பொழுது உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் கிரியை செய்வார். ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய ஜெபத்திலும் தேவ சித்தம் மறைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரியாது, நான் ஏன் சின்ன வயசுல இருந்து ஆண்டவரே உங்கள் சித்தத்தை தான் நான் செய்வேன் சொல்லி நான் ஏன் என்னை ஒப்பு கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாட்கள் வரும் பொழுது நான் என்னை ஆண்டவருக்காக இன்னும் ஒப்பு கொடுக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது நான் தெரிந்து கொண்டேன், கர்த்தர் என்னை கொண்டு ஏதோ ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்னும் என்னை அர்ப்பணிக்கிறேன். தயவு செய்து தேவ சித்தத்தை கண்டுபிடி. அதற்காக ஜெபியுங்க.
அந்த பலிபீடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் சாதாரண ஒரு ஜெபத்தை பண்ண வரல. எனக்கு வேலையை கொடுங்க, எனக்கு குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இதற்காக மட்டும் நான் ஜெபிக்க வரல. இன்றைக்கு நான் என்னுடைய ஜெப நேரத்தில் ஆண்டவரே, நான் எந்த இடத்தில் உமக்கு பலியா என்னை ஒப்பு கொடுக்கணும், நான் எந்த பகுதி என் வாழ்க்கையில உமக்கு பலியா என்னை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி உங்க ஜெபத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுவார். ஆமென். சொல்லுவார், ஆண்டவர் இந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணு. நீ பேசுறது சரியில்லை, நீ பேசுகிற வார்த்தையை சரிப்படுத்து சொல்லுவார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்கள் ஜெப நேரத்தில் உங்களோடு கூட பேச, அதுதான் பலி. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு உணர்த்துவார். நீ ரொம்ப ஓவரா பேசுற, சிலருக்கு ஆண்டவர் சொல்ல, நீ ரொம்ப ஓவரா பேசுற, உன் பேச்சை குறை, பலி அது. ஆமென். சிலரை பார்த்து சொல்ல, நீ ரொம்ப அதிகமாக சாப்பிட்ற, சாப்பாட்டை குறை. பேசுவார், ஆண்டவர் பேசுவார். ஆமென். நீ சாப்பாட்டை குறை, எனக்கு பிடிக்கல. சிலர் ரொம்ப ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுவீங்க, ஆண்டவர் நீ ரொம்ப ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுற, உன் மூலமாய் அநேகர் பாதிக்கப்படுறாங்க, அநேகர் பாவத்தில் விழுவதற்கு, இச்சையில் விழுவதற்கு உன்னுடைய ஆடை அலங்காரம் சரியில்லை, சரிப்படுத்து. பலி. பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெப நேரத்தில் தான் இது வரும். ஆரம்பத்தில் ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம், ஆண்டவரே எனக்கு இதை தாரும் நம்ம ஜெபத்தில் கேட்கிறோம், எனக்கு வேலையை தாரும், அதை தாரும். ஆனால் இன்னும் ஒரு ஆழமான ஒரு ஆராதனை இருக்கிறது, இன்னும் ஆழமான ஒரு ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்தில் போகும்போது ஆண்டவர் சொல்றார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். வேற யாரும் பிரசங்கமே தேவையில்லை. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அழகாய் வெளிப்படுத்துவார். அதுக்கு நம்ம பலியாய் ஒப்பு கொடுக்கணும். ரொம்ப நேரம் தூங்கின ஆண்டவர் பேசுவார். நானும் ரொம்ப நேரம் தூங்கிட்டா என் மனசு குத்தும், இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமே, ஐயோ இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமே. ஆண்டவரே, ரொம்ப நேரம் யார்கிட்டயாவது பேசிட்டா என் மனசு குத்தும், ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே. எதுக்கு நம்ம சும்மா தேவையில்லாத மனுஷங்கிட்ட பேசிட்டு இருக்கணும்? என்ன, வசனத்தை குறைவாய் வாசித்தால் இருதயம் குத்தும். ஆண்டவரே, வசனத்தை குறைவாய் வாசிச்சிட்டோமே, செபிக்கல, சரியா ஜெபம் பண்ணல, இருதயம் குத்தும். ஏனென்றால் அதெல்லாம் பலி. பலினாலே ஒரு வலி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 1 யோவான் 2:17, உலகமும் அது நிச்சயங்களும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனும் அதன் சித்தத்தின்படி செய்கிறவன். கொலேசியர் 4:12 வாசிங்க. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் பூரண நிச்சயமுள்ளவர்களாய் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக போராடுகிறான். சபையே, நீ தேவ சித்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எப்பாப்பிரா அந்த சபைக்காக போராடுகிறான். ஸோ இந்த கிங் ஆஃப் க்ளோரி தேவ சித்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தனி ஜெபங்களில் நான் போராடுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் தேவ சித்தத்தை தான் நாங்கள் செய்யணும். அடுத்து நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் உங்கள் ஜெபத்தில் போராடலை அப்படின்னா தேவ சித்தத்தை செய்ய மாட்டீங்க. ஏன்னா தேவ சித்தத்தை செய்கிறவன் கிறிஸ்துவினுடைய போர் சேவகன். தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் ஆண்டவருடைய திட்டத்தை உலகத்தில் நிறைவேற்றுகிறவர்கள். தேவ சித்தத்தை நெகேமியா செய்வார், எஸ்ரா செய்வார், செருபாபேல் செய்வார். ஆனால் சன்னல் பார்த்தும் மற்றவர்களும் தேவ சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுவார்கள். தாத்தானும் மற்றவர்களும் தேவ சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுவார்கள். தேவ சித்தத்தை யோசுவாவும் அந்த காலேபும் செய்வார்கள். மற்ற 10 பேர் என்ன செய்வாங்க? தேவனுக்கு விரோதமாய் செய்வார்கள். இந்த உலகத்தில் தேவ சித்தத்தை செய்கிறவர்களும் தேவ சித்தத்தை செய்யாதவர்களும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். சபையில் அது நடக்கும். ஆகவே தான் சபைகளிலே எப்பொழுதுமே தேவ சித்தத்தை செய்யாத பிள்ளைகள், தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளை 2 பேருக்கு இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும்.
தேவ சித்தத்தை செய்கிறவங்க சொல்லுவாங்க, அடுத்த செங்கலை கொடு, அலங்கத்தை கட்டுவோம். தேவ சித்தத்தை செய்யாதவங்க சொல்லுவாங்க, நீ தப்பா கட்டிட்ட, இடி. என்ன, நீ தப்பா கட்டிட்ட, தப்பான தப்பு, இது வேண்டாம், இது இப்படி இருக்கக்கூடாது, நான் சொல்ற மாதிரி கட்டு. தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் சொல்லுவாங்க, கர்த்தருக்காக நம்ம கட்டுவோம், நம்ம அலங்கத்தை எழுப்புவோம். பிரைஸ் தி லார்ட். இதற்கு இந்த தேவ சித்தத்தை செய்யாதவர்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆவியானவர் எனக்கு சொன்னாருன்னுவாங்க. என்ன சொன்னாரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் எனக்கு பேசினார். தேவ சித்தத்தை சபையில ஒரு காரியத்தை ஊழியக்காரன், அந்த மேய்ப்பன், அந்த தலைவன் ஒரு காரியத்தை சொன்னா அதை எதிர்க்கிற ஒரு ஆவி இருந்தாலே உன் ஆவி சரியில்லைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது விளங்குதா? ஒரு ஊழியக்காரன் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னா அவர் ஆலோசனை பண்ணி தான் சொல்லுவார். கூட இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸோடு ஆலோசனை பண்ணி தான் சொல்லுவார், நாம் இதை செய்வோம். அதை என்ன செய்வாங்க? எதிர்க்கிற ஆட்கள், எதிர்கட்சியோ எதிர்க்கிற ஆட்கள் அவர் என்ன செய்தாலும் தப்புன்னு தான் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ எப்பவுமே தேவ சித்தம் இருக்கிற இடத்துல தேவ சித்தத்தை எதிர்க்கிற ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் நீ என்ன செய்கிற? தேவ சித்தம் செய்கிறையா, தேவ சித்தத்திற்கு விரோதமாக செய்கிறியா? வசனம் சொல்லுகிறது, தேவ சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அதுதான் அடையாளம். நீ தேவ சித்தம் செய்தால் நிலைத்து நிற்ப. உன் வாழ்க்கை நிலைக்கும், உன் ஊழியம் நிலைக்கும், உன் குடும்பம் நிலைக்கும், உன்னுடைய எதிர்காலம் நிலைக்கும். ஆனால் தேவ சித்தம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஒப்பு கொடுக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, உங்கள் திங்கிங் ப்ராசஸ் தேவ சித்தம் நினைக்காத, நீ ராங்கா திங்க் பண்ண முடியும். தேவ சித்தம் இட் இஸ் நாட் யுவர் திங்கிங். ஆமென். நிறைய பேர் தங்களுக்குன்னு சொல்லி சில எண்ணங்களை வச்சு திங்க் பண்ணுவாங்க, இது இப்படி தான் செய்யணும். இல்லையா, தேவ சித்தம் முற்றிலும் வேறுபட்டு இருக்கும். தேவ சித்தம் சொல்லும், சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி இப்போ அது திறக்கும். உன் திங்கிங் சொல்லும், படகு செய்வோம். சொல்றது விளங்குதா? படகு செய்வோம். வேற வழி இருக்கு, அப்படியே போய் அப்படி போகலாம். ஆனால் தேவ சித்தம் அந்த வேற வழி கரெக்ட் தான். நீ அப்படியே போய் கொஞ்சம் தள்ளி போயிட்டு கிராஸ் பண்ணி போயிடலாம். ஆனால் பார்வோனுடைய சேனை அழியாது. பார்வோனுடைய சேனை அழியணும்னா நீ எப்படி போய் ஆகணும்? சிவந்த சமுத்திரத்தை தான் போகணும். நிறைய பேர் நிறைய திங்க் பண்ற ஆட்கள் தங்களுடைய சிந்தையில கெட்டு போவாங்க. ஞானிகளை ஆண்டவர் பைத்தியமாக்குவார். நிறைய பேர் தங்கள் திங்கிங்ல, பாஸ்டர் சொல்றது தப்பு, நான் நினைக்கிறது தான் கரெக்ட், உன்னுடைய ஞானம் உன்னோடு கூட கெட்டு போக கடவுது என்று பைபிள் சொல்லுங்க. சரியா? ஸோ திங்கிங் இஸ் நாட் காட்ஸ் வில். காட்ஸ் வில் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆண்டவருடைய சித்தம் என்பது மனுஷ ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. தேவ சித்தம் ரொம்ப வித்தியாசமா கிரியை செய்யும். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்ப பானையும் தீவட்டியும் எடுத்துட்டு போ. தேவ சித்தம். யார? மீதியானரை மேற்கொள்ள. அவன் கூட இருந்த ஆட்கள்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? பானையையும் தீவட்டியும் எக்காலத்தையும் வச்சு யுத்தத்துக்கு போவதா? தேவ சித்தம் அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ சித்தம் வித்தியாசமானது, தேவ சித்தம் மகிமையானது. அதில் பழகுனவங்களுக்கு தான் தெரியும் அது எத்தனை மகிமையானது. ஸோ ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. தேவ பிள்ளைகள் சில காரியத்துக்கு திங்க் பண்ணணும். ஆண்டவருடைய சித்தம் வந்துட்டா, ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டா, இதை ஏன் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் வேலைக்கு ஆகவே ஆகாது. நாங்கள் அதனால தான் கிறிஸ்துவினால் நெருக்கப்படுகிற நாம் பைத்தியக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்காக நம்ம எப்படி இருக்கணும்? பைத்தியங்கள். நம்ம ஒண்ணுமே தெரியாம ஸ்டெப் எடுப்போம், அற்புதங்கள் நடக்கும். ஆமீன். எனக்கு ஆண்டவர் ரொம்ப கிளியரா எனக்கு ஆண்டவர் பேசினார். எல்லாத்திலும் நம்மளுக்கு அந்த புக்கெட் பாட்டோ சர்ச் எல்லாமே அப்ரூவல் எல்லாமே கிடைக்கப்படும். சில நேரம் வந்தது, நான் இந்தியாவில் இருக்கிறேன், இங்கேருந்து லீடர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் அது வேலைக்காகாது, எல்லாம் இப்படி தான் நடக்கும், முடியாது, இது பாஸ்டர் இப்படி தான், அக்கார்டிங் டு த ரூல்ஸ்னர். நான் சொன்னேன், இந்த அக்கார்டிங் டு த ரூல்ஸ் எல்லாம் இதுக்கு ஒத்து வராது. தேவன் செய்வார், வாங்க நம்ம போய் பார்ப்போம்.
அப்படின்னு அவங்க அதுக்கப்புறம் பேசலை. ஜெஃப்ரி எல்லாரும் உட்காந்துருக்காங்க, ஜெஃப்ரி யாரோ உட்காந்துருக்காங்க. நான் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன், எனக்கு டென்ஷன் வேறு ஆகிடுச்சு. ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஏன் நடக்காது? என்ன நடக்குமா நடக்காதா? கட்டாயம் நடக்கும். அதுக்கப்புறம் நான் நேராக போய் அந்த இடத்துல மீட்டிங்கில் உட்காந்துருக்கோம். என்னென்னமோ பேசுனாங்க. கடைசியில் நான் சொன்னேன், உங்களால் முடியுமா முடியாதா, இல்லாட்டி நான் உங்களை ஹையர் அத்தாரிட்டியை நான் பார்க்கணுமான்னு. இவர் இல்லை, என்ன தைரியன்றீங்க? பேசினேன், நான் ஹையர் அத்தாரிட்டி நான் போகிறது நான் ரெடியாக இருக்கிறேன், இதை இப்படி விட முடியாது அப்படின்னு சொல்லி பேசி இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையினால அப்ரூவல்லாம் வந்துடுச்சுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். cannot, எஸ், உலக ஞானத்தில் cannot. எங்களுக்கு தேவ சித்தம் ஒன்று இருக்கு ஆண்டவருடைய சமூகத்தில். அல்லேலூயா. தேவ ஞானத்தில் நாங்கள் எண்ணமும் பண்ணுவோம் ஐயா. ஆமென். எண்ணமும் பண்ணுவோம். தேவ சித்தம் அத்தனை அற்புதமானது. ஸோ அதனால எனக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டார்னா நடக்கும். ஏன்னா தேவன் பேசிட்டார், நடக்கும். இன்னைக்கு குப்பையா இருக்கிற அந்த குப்பைக்குள்ள ஆண்டவர் வைரத்தை மறைத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை குப்பையா நம்ம தெரியல, நமக்குள்ளதான் வைரம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்யுங்க. தேவன் நோன்னு சொல்லிட்டா அது எவ்வளவுதான் ஆசீர்வாதமா இருந்தாலும் நோ, வேண்டாம். தேவன் போய் செய் அப்படின்னா நீ எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, தேவ சித்தத்தை செய். தேவ சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. நீ நிலைச்சு நிக்கணுமா, தேவ சித்தத்தை செய். மனுஷன் சொல்ற ஐடியாஸ் நல்லது, பட் தேவ சித்தத்தை போல ஒன்றுமே வராது. ஆமென். சில நேரத்தில் நம்ம தேவ சித்தத்தை செய்யும் பொழுது நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு விரோதமாய் மாறுவாங்க. பரவாயில்ல, we have to pay the price. கூட இருக்கிறவங்க என்னவாய் மாறுவாங்க? விரோதமாய் மாறுவாங்க. கூட இருக்கிறவங்களே நம்மளை பார்த்து கேலி பண்ணுவாங்க. கூட இருக்கிறவங்கள நம்மளை பார்த்து ஏதாவது கமெண்ட் அடிப்பாங்க. டோன்ட் வரி, செவிடனாய் மாறு, தேவ சித்தத்தை மட்டும் நிறைவேற்று. இந்த ஆராதனையில் யார்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ எனக்கு தெரியல. இந்த செய்தியை உங்ககிட்ட ஆண்டவர் பேச சொன்னார், ஆக தான் நான் பேசுகிறேன். நீ தேவ சித்தம் செய்யலைன்னா நீ எவ்வளோ நாள் என்னதான் பண்ணாலும் கடைசியினுடைய முடிவு வெறுமை தான். எத்தனையோ பேர் நான் வாழ்க்கையில பார்த்துட்டேன், தேவ சித்தம் செய்யாதபடி நழுவி போய் ஆசீர்வாதமாய் மாறல. ஆண்டவரே, நான் தேவ சித்தத்தை செய்வேன். தேவனை துதி, ஆண்டவரை ஆராதி. அந்த ஜெப நேரத்தில் ஆவியானவர் உன்னை எதற்காக வைத்தாரோ அதை நிறைவேற்று. சில ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படலை, சொல்லுவேன், நீ இதை இப்படி செய்யக்கூடாதப்போ மாற்றி செய். கேட்க மாட்டாங்க. சிலர் எவாஞ்சலிஸ்ட் பாஸ்டராக இருப்பான், பாஸ்டராக மாற மாட்டான், நான் எவாஞ்சலிஸ்ட்னு தான் இருப்பான். அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படாது. சில பாஸ்டராக இருக்க வேண்டிய ஆட்கள் எவாஞ்சலிஸ்டாக இருப்பாங்க, ஊழியம் ஆசீர்வதிக்கப்படாது. ஐ மீன், சில விசுவாசி பாஸ்டராக மாறிடும், ஆசீர்வதிக்கப்படாது. சில பாஸ்டர் விசுவாசியாகவே உட்காந்துருப்பான், ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சிலர் யோசித்து, ஓ பாஸ்டரானா நல்லா காணிக்க வரும் போல இருக்கே, நம்ம பாஸ்டர் ஆகிடலாமா? இருக்கிறதெல்லாம் போயிடும், சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து நீ தரித்திரனா போய் நிற்ப. கர்த்தர் உன்னை அழைத்தால் மட்டும் வா. ஆமீன். கர்த்தர் உன்னை அழைச்சாருன்னு தெரிஞ்சா யார் எதிர்த்தாலும் தைரியமா போய் ஊழியம் செய். கர்த்தர் உன்னை அழைக்கல, 1000 பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் தயவுசெய்து கையில் ஊழியத்தை எடுத்துறாது. அந்த 1000 பேர் தான் உன்னை வெட்டுவான். பிரைஸ் தி லார்ட். அந்த 1000 பேர் தான் ஒரு 6 மாசத்துல உன்னை போட்டு வெட்டுவான். உன் மனைவி சொல்றான்னு சொல்லி தயவுசெய்து ஊழியத்துக்கு வராது. அதுக்கப்புறம் உன் மனைவியே உன்னை பார்த்து கண்ணாமுன்னான்னு கேள்வி கேட்பா. சரியா? தேவ சித்தம் மட்டும்தான் நடைபெறும். அல்லேலூயா. தேவ சித்தம். அப்படியே எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? நீங்க எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சுருக்கமான ஜெபத்தை செய்து ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தை, தேவ சித்தத்தை இவர்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தும். ஒருவரும் வெறுமையாய் இருப்பது உங்களுடைய சித்தம் அல்ல. எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்த மோசேயை அழைத்து உன்னத தீர்க்கதரிசியாய் மாற்றினீர். எங்கேயோ அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஆண்டவரே யோசேப்பை எடுத்து ஆண்டவரே பெரிய ஒரு அதிகாரியாய் மாற்றினீர். ஆண்டவரே தகப்பனே, ஏழ்மையில் இருந்த ஆண்டவரே அப்பா எஸ்தரை ஆண்டவரே
மகாராணியாய் மாற்றினீர். உங்க சித்தம் மகிமையானது ஆண்டவரே, உங்க சித்தம் மகிமையானது ஆண்டவரே. சாதாரண மீனவனை பிரதான அப்போஸ்தலனாய் மாற்றினீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உங்க பரலோக சித்தம் இந்த ஆலயத்தில் வெளிப்படட்டும். என்னை குறித்து நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுவீர்களா? வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? என்னை குறித்து ஆண்டவரே நீங்க என்ன நிறைவேற்றும்படி நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க ஆண்டவரே. அதற்கு நான் இனி தடை பண்ண மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு அந்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. தாவீதை போல தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற இருதயத்தை கொடுங்க. எல்லாரும் சத்தமாய் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் இறங்க போகிறார். ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். நீ தேவ சித்தத்தை செய்யும் பொழுது நீ ஒரு தேவ தூதனை போல மாறுகிறாய். தேவ தூதர்கள் தேவனுடைய சித்தத்தை எப்பொழுதும் செய்வார்கள். இந்த பூமியில உன்னை ஒரு தேவ தூதனாய் ஆண்டவர் மாற்றுவார். உன்னை ஒரு தேவ தூதனாய் தேவன் மாற்றுவார் சகோதரி. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வேன். கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஆவியானவரே இன்று முதல் தேவத்தை செய்கிற தேவ சித்தத்தை செய்கிற ஒரு வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபியுங்க. ஒரு வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். நாங்கள் தேவ சித்தத்தை செய்கிற சபையாய் மாறட்டும் ஆண்டவரே. பலிபீடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்து ஒவ்வொருவரோடு பேசும். யார் சுயத்தில் ஓடினாலும் இன்றைக்கு அவருடைய மனம் மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர் 4/3A நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.